வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குறது எழுத்து. எழுத்து வந்து இரு வகைப்படும். முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது உயிரெழுத்து 12ம் மெய் எழுத்து 18ம் சேர்ந்த 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள். இது வந்து பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்குது. அடுத்து சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து உருவாகக்கூடிய எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இது 10 வகையாக பிரிக்கலாங்க. உயிர்மெய், ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகாரக் குறுக்கம், ஔகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுதக் குறுக்கம். இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் என்னவா இருக்குன்னா, எழுத்து எத்தனை வகைப்படும், முதல் எழுத்துனா என்ன, சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும். அடுத்து இதில் சார்பெழுத்தோட முதல் வகை உயிர்மெய். உயிர்மெய் அப்படிங்கிறது மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் சேர்வதாக உருவாகக்கூடிய எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து இது 216 எழுத்துக்கள் இருக்குது. இதை நம்ம முந்தைய வகுப்புலேயே உயிர்மெய்னா என்ன, உயிரெழுத்துனா என்ன, மெய் எழுத்துனா என்னன்னு தனியாக பார்த்துட்டோம். இப்போ இந்த உயிர்மெய் பற்றி மட்டும் பார்ப்போம். இதோட ஒலிப்பு முறை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெய் உயிரெழுத்து சார்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் வந்து மெய் எழுத்து ஒத்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆயுதம். ஆயுதம் வந்து 3 பள்ளிகளையுடைய தனித்த வடிவம் பெற்றது. இதை முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, அக்கேனம், தனிநிலை அப்படின்னு சொல்லி வேறு பெயர்களும் இதற்கு இருக்குது. இது எப்பவுமே வந்து தனித்து இயங்காது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குறில் எழுத்தும் இதற்கு பின் வல்லின உயிர்மெய் எழுத்துக்களும் இடம்பெறும். எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும்னா எஃகு, ஏங்கிறது ஒரு குறில் எழுத்து, கூங்கிறது கசட தபர. நீங்கள் வல்லின எழுத்துக்கள் இருக்குல்ல, அதில் ஒரு எழுத்து. அதனால் ஆயுதம் எப்பவுமே வந்து தனித்து இயங்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு டிஎன்பிஎஸ்சில் ஏற்கனவே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இது பொருந்தாதது எது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நன்றி.